ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோடு 18 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொல்லி நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம ஹீரோவை நிறைய பேர் தொத்தின்னு வந்திருப்பாங்க. இதனால பயப்பொல்லி அங்கே ட்ராப் வச்சு எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சூட காலையை சரி பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் அவனை ஜாம்பி அழிக்கணும்னு ஜாம்பி பக்கமாக போயிருப்பான் தனியாக விட்டு. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பியை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இப்படி இவனும் போயின்னு இருக்கும் போது இப்போதான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி ஒண்ணுமே கொஞ்சம் தூரம் தான், இன்னும் நீ சொல்ற எவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னமும் அந்த ஜாம்பிக்கு இங்க உன்னால கண்டுபிடிக்க முடியலையா என்ன, என்ன பண்றது, இங்க வந்து நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டுது, அதனால ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓ, இங்கேயே சிம்மு பிரச்சனையாவதா, இதனாலேயே அவங்களும் அங்க பொறுமையா போயின்னு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல பின்னாடி யாரும் நந்து வர மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இதனாலே நம்ம ஹீரோ பின்னாடி பார்க்க யாருமே இல்ல. சரி, அது வந்து நம்ம பிரம்மதான் சொல்லிட்டு இவனும் போயின்னு இருக்க. ஆனா திடீர்னு கீழ இருந்து யாரும் பூச்சி இழுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்க பார்த்தா சுத்தி ஒரே ஜாம்பியா வர ஆரம்பிக்குது. இதனாலே அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்க. அப்பதான் இந்த சிஸ்டம் வந்து சொல்லுது, உங்களை சுத்தி ஒரே ஜாம்பியா இருக்கு. ஆமா, எனக்கு வந்து தெரியாது பாரு, அதை வர சொல்லி காட்டு. சரி, நீ வந்து என்ன பண்ணுன்னு சொல்லு. அதுவா, உங்களுக்கும் வேற வழி இல்ல, டீமன் உல்ஃபை நீங்க வந்து சமன் பண்ணுங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவாங்க சொல்றான், அப்போ நான் வேற வழி இல்ல, என்னோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணும் போல. இப்படி சொல்லிட்டு அவனும் சில பல போஸ் கொடுக்க. அங்க பார்த்தா டீமன் உல்ஃப் 2 வந்து இது வந்த செகண்டே அவனும் சிக்னல் கொடுக்க. அங்க பார்த்தா அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இங்க பார்த்தா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள யாரும் 2 பேர் போறாங்க. இவங்க யாரு என்னெல்லாம் இது வரைக்கும் சொல்ல, நம்ம வந்து போக போக ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். உள்ள போகும்போது உள்ள பார்த்தா ஏதோ ஒரு கத்தியும் இருக்கு. அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா இருக்கு. பார்த்தா அந்த 2 பேரும் இங்க வராங்க. இப்போதான் நம்மளுக்கே தெரியுது, அந்த டாயின் சாக்ல ஒருத்தன் தள்ள மாஸ்க் போட்டுன்னு அந்த ஆளும் வேற ஒருத்தனும் தான் இங்க வந்திருக்கான். இது வந்து சொல்ல போனா ஜாம்பி கிங்கோட ஹெட் குவார்டரே இதுதான் போல. அவனும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல இந்த பொருள் வந்து இங்கதான் இருக்கும்னு. அதுவும் சீல் ஆகி கிடக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த மாஸ்க் மேனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். நான் வந்து எதிர்பார்க்கல, பல்லாயிரம் வருஷமா இது வந்து சீல் ஆயிருக்கு. அந்த பீஸ்ட் அதுவே எந்த போயிடுச்சு, இருந்தாலும் இதோட சீல ஒன்றையும் உடையில. ஏன்னா அந்த பீஸ்ட் தான் இதை சொல்ல போன உருவாக்குச்சு. அது எந்த போயும் இது இன்னமும் இருக்கு. இது இன்னும் ஒரு அதிசயம். இதுதான் சொல்ல போன ஒரு ட்ரெஷரு. அதுவும் ஜாம்பிகளோட கல்டிவேஷனுக்கு ஒரு ட்ரெஷரு. இதை வச்சு நம்ம ஈஸியாவே கல்டிவேஷன்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம மாஸ்க் மேனும் சொல்றாரு, ஏய் நீ வந்து என்ன பண்ணு, டக்கு நீடு, நம்ம வந்து இங்க இருந்து போலாம். இதனாலேயே அவனும் அங்க பாந்து போய் ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா ஒரு ஹோலும் அவனோட கையில உருவாகுது. இதுக்கப்புறம் அவனும் சில பல சாண்டிங்கும் பண்றான். இப்படி இவன் பண்ண செகண்டே அங்க பார்த்து அந்த லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நிக்குது. இதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த மாஸ்க் மேனும் அவனோட கையை நீட்ட அங்க பார்த்து பவர் எல்லாமே இவனோட கைக்கு அங்க வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து இருக்க அவனும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பண்றதை பார்த்தா கொடி சீக்கிரத்திலேயே அந்த ஜாம்பிக்கு இங்க எழுதுறோம், அதனால அதை எழுப்பாத மாதிரி நீங்க பண்ணுங்க. அது ஒண்டி கண் முழிச்சதுன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி இங்க இருக்க யாருமே உயிரோட போக முடியாது. இதனாலே அவனும் பொறுமையா அதெல்லாம் பண்ணிருக்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பி கிங் அதுவும் கண் முழிச்சுக்குது. இதை பார்த்து அவனும் அங்க பயந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் நிறையவே கோரை கலெக்ட் பண்ணியிருக்கான். இதை வச்சு நம்ம பயங்கரமா உங்களோட லெவலை ஏத்தலாம் இப்படின்னு அதுவும் சொல்ல இருக்கு. இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது அந்த உல்ஃப் டீமன்ஸ் அதுவும் அங்க பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, இதுங்களாம் எதுக்கு குறைக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த ஜாம்பி கிங்கோட முகத்தையும் காட்டுறாங்க. அதோட குரலும் இங்க வரைக்கும் இந்த டீமன்ஸுக்கு கேட்டிருக்கு. இதனாலே நம்ம ஹீரோக்கும் புரியுதா. இதனாலே அவனும் மறைய வச்சுட்டு அங்க ஓடி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் அங்க போய் பாக்குறான். அங்க பார்த்தா யாரும் 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. இவனும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்க இப்பதான் இந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி அங்க சண்டை போடுறது ஜாம்பி கிங்கு, அதை வந்து யாரும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா இது பிரச்சனையாச்சு. இப்போ வந்து அந்த பீஸ்டும் இல்ல, அதை வர நான் கொண்டுட்டேன். அதுவும் இல்லாம இதுவரை இங்க சண்டை போட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சண்டையை காட்டுறாங்க. அந்த ஜாம்பி கிங்கும் அங்க பயங்கரமா ஆச்சு போகுது. இவனும் ஒரு கட்டத்துல அடிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அது ஒரே ஒரு வீசுதான் வீசுது. இதனால பைப்புல தூரமா போய் விழுறான். இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம திரும்பவும் ஓடி வந்து அவனோட ஃபயர் பிளாஸ்டர் அட்டாக் யூஸ் பண்றான். இதனால அந்த ஜாம்பி கிங்கும் கொஞ்சம் தூரமா போயிடுது. ஆனா அங்க கதை முடிஞ்சிச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஏன்னா அதுவும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு சிக்னல் தான் போல. இதை கேட்ட அடுத்த செகண்டே அங்க இருக்கு ஜாம்பி படைகள் எல்லாமே மேல வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவனும் அட்டாக் பண்றான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலே அங்க பண்ண முடியல. இதனாலே அங்க இருக்க ஜாம்பி எல்லாமே அவனை பூச்சி போட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த ஜாம்பி கிங்கோ அங்க வந்து அந்த கத்தியை கீழே குத்திட்டு அதோட முழு பவரை ஒரு இடத்துல செலுத்தி அவன் மேல அட்டாக் பண்ணுது. ஆனா இதுவும் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் ப்ரொடெக்ஷன் பேரியர் மாதிரி எதுவும் போட்டு தப்பிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் அவன் அடங்காம அங்க மேல பந்து போய் அவனோட வானை யூஸ் பண்றான். இதனால ஏதோ ஒரு பெரிய வளையமும் கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய லைட்னிங் டிராகன் வருது. அதுக்கு வெளியே இவன் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க இதனால அதுவும் போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இதனால கீழே இருக்க ஜாம்பி எல்லாமே சேர்த்து போயிடுது. அங்க இருக்க எஃபெக்டும் பயங்கரமா தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவே அங்க சைடா ஒழிஞ்சிக்கிறான். ஏன்னா அவ்வளவு தூரம் எஃபெக்ட் வருது. இப்படி இவன் ஒளியறதோட இங்க இருந்த எபிசோட முடியுது. அந்த ஜாம்பி வந்து இன்னமும் செத்துதான் சாவலியான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நதிச்சுக்கோங்க.
ஏன்னா இதில் டோட்டலாக 40 எபிசோடு இருக்குது. ஸோ இன்னமும் ஒரு 21 எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்த்துடலாம். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணணும்னு தெரியலனா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டினோ இல்லை ஹார்ட்டின் போட்டாலே எனக்கு போதும். ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஹார்ட்டின் போட்டுட்ருங்க. ஸோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.